நம்மளோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே நம்ம மற்றவங்களோட சார்ந்து தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதர்கள்னாவே ஒரு சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போவுமே தனிமையாக இருக்கவே முடியாது. யார்கிட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். நம்ம பேசலைன்னா நம்ம மனசு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். ஒரு தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷினுக்கு, தனிமையில் இனிமை நிறைய இருக்குது. அது எந்த வழியில் நம்ம அதை கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த தனிமை இனிமையா இல்லை கொடுமையா அப்படின்றது அமையுது. நம்ம எல்லாருமே ஒரு சோசியல் கிரியேச்சர்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சோசியல் கனெக்ஷன்ஸ்லாம் இல்லாமல் தனிமையாக இருக்கிறதுனால நிறைய நல்ல நல்ல பலன்கள் இருக்குது. அதை எப்படி நம்ம வெளிக்கொணர்ந்து நம்ம வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக அமைச்சிக்கிறது, அது மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த்தை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறது. ஹவு இம்பார்ட்டண்ட் இஸ் அலோன் டைம் ஃபார் மென்டல் ஹெல்த் அப்படின்ற கொஷின் கேட்டால் அதற்கான ஆன்சராக தான் இந்த எபிசோட் உங்களுக்கு அமைய போகுது. தனிமை இனிமை தான் அப்படின்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன என்ன அப்படின்றத இந்த பாட்காஸ்ட்டில் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் முக்கியமான ஆளுங்க. ஏன்னா உங்களால் மட்டும்தான் இவ்வளோ நேரங்களை பார்த்து கேட்டு என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ என்னை என்கரேஜ் பண்ணுறது இல்லாமல் உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணிவிட்டு வாழ்க்கையை நல்ல பாதையில் தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சந்தோஷமாக செம்மையாக சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குங்க. எப்படி இருக்கீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் எதுவுமே பேசவே மாட்டுறீங்க? பேசலாமே. ஆர்ஜி மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எழுதி அனுப்புங்க. பேசலாம், என் கூட ஸ்ட்ரைட்டாக பேசலாம், சேட் பண்ணலாம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட்லேயும் எபிசோட்லேயும் பேசலாம். எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டிங்களா? பார்க்கலாம் யார் கேட்குறீங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இவ்வளோ தூரம் ரன் பண்ண முடியுது. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. ஏன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய மனிதர்களை சென்றடைவதற்கு. நீ ஏப்பா சென்றடையணும்னு கேட்டிங்கன்னா, முழுக்க என்னுடைய ஓன் டைமிங்கில் எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் மணி நகி பேட்டா அப்படின்ற ஒரு முக்கியமான கொள்கைக்காக நம்மளால் 4 பேர் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கொண்டு மட்டும் தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய உந்துதல் மட்டும்தான். நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபை 2லையும் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்படி கொடுக்கும்போது நம்ம நிறைய நண்பர்களை சென்றடைய முடியணும். நீங்கள் இந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்புறீங்கன்னா, அந்த மாற்றத்தை ஏன் நம்ம மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது? ஃப்ரீ தானேங்க, பண்ணலாமே. நீங்கள் பண்ணுறதுல தான் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய தாட்ஃபுல்லான விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரைட், நம்ம இப்போது எபிசோட்குள்ளே போயிடலாம். நான் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே ஒரு சோசியல் கிரியேச்சருங்க. நம்ம மற்றவங்கக்கிட்ட பேசலை அப்படின்னாவே லூசு பிடிச்ச மாதிரி ஆயிரும். யாரையும் பிடிக்காது, ஆனால் இருந்தாலும் யார்கிட்டையும் பேசாமலும் இருக்க முடியாது. அப்படின்ற மாதிரி தான் வாழ்க்கை பயணிக்குது. எப்படி இருந்தாலும் நம்மளுடைய அலோன் டைம் சொல்லுவாங்க, மீ டைம் கூட சொல்லலாம். அலோன் டைம் இது ஒரு ப்ரைவேட் டைமாக எடுத்துக்கலாம், இல்லை சாலிட்டரி டைமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே நீங்கள் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற டைம். இது எல்லாமே உங்களுடைய மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துன்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. மற்றவங்க இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி இருக்கோம், அவங்களோட இருக்கோம் அப்படின்னா அது தப்புன்னு சொல்லலை. அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதில் நிறைய தீமைகளும் இருக்குது. நிறைய ஸ்ட்ரெஸ் வரும். தேவையில்லாமல் மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க பிஹேவியர், அவங்க கேரக்டரிஸ்டிக் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிரும். சில நேரங்களில் அவங்கள பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய நேரங்களை கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நெகட்டிவ் சைட் ஆஃப் திங்ஸ். பாசிட்டிவ் சைட்லேயும் நிறையவே இருக்குங்க. ஆனால்
இந்த சோஷியல் வேர்ல்டில் நமக்குன்னு ஒரு மீ டைம், அலோன் டைம் கண்டிப்பாக வேணுங்க. அதுக்காக எப்போவுமே தனியாக இருந்துடாங்க. அதை சொல்லலை. நான் தனியாகவே வாழ்ந்துருவேன், தனியாகவே இருந்துருவேன், என்னுடைய தனிமை தான் எனக்கு வாழ்க்கையை இனிமையாக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறது கரெக்டு கிடையாது. தனிமை ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தனிமையை தாண்டி, அதாவது உங்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட அளவு லிமிட்டடாக அட்லீஸ்ட் பர் டே 30 to 45 மினிட்ஸ் ஒரு லோன்லினஸ்ஸாக ஒரு அலோன் டைமில் நீங்கள் மீ டைமில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ராங்கான மென்டல் ஹெல்த்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் தனியாக இருக்கும் போது முக்கியமாக 3 முக்கியமான சூப்பரான பெனிஃபிட் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இம்ப்ரூவ்டு பர்சனல் எக்ஸ்ப்ளோரேஷன். நமக்குள்ளே ஒரு கூட்டத்தோடையோ இல்லை எப்போவுமே யாராவது இருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய நம்மளை பற்றி யோசிக்கவே மாட்டோம். ஆனால் நம்ம தனியாக இருக்கும் போது நம்மளை பற்றி நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நம்ம யார், நமக்குள்ளே என்ன திறமைகள் இருக்குது, நம்ம ஏன் ஒரு சில விஷயங்கள் கஷ்டப்படுறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி இனிமையாக அமைச்சுக்கிறது, எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நம்ம தாட்ஸ் எல்லாமே ஃப்ரீடமாக சுற்ற ஆரம்பிக்கும். நம்மளுடைய பேஷன் என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். இந்த மாதிரி தாங்க. ஸோ இது மாதிரி நம்ம தனியாக இருக்கும்போது நம்ம செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுவோம் நிறையா. ஓகே, எனக்கு பிடிச்சது இது, பிடிக்காதது இது, எனக்கு நல்லா வருது, நல்ல ஸ்கில் இருக்குது, இது நல்லா வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பெனிஃபிட்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு நம்ம ஃப்ரீ டைமு கொடுக்கும் போது மட்டும்தான் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்களோ, அவங்க இப்படி ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ, இல்லை இது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, அது எண்ணங்கள் எதுவுமே வராதுங்க. நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் மட்டும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஐடியாக்கள் வரும். இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி, முன்னாடி சொன்ன மாதிரி, நம்ம தனியாக இருக்கும் போது நம்ம எடுத்துக்கிற எதை சூஸ் பண்ணுறோம், நல்லதா கெட்டதா? நிறைய பேர் தனியாக இருக்கும்போது நிறைய கெட்ட விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அவங்க வாழ்க்கையை அவங்க இப்படி சூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதையே நம்ம நல்ல பாதையில் எடுத்து கொண்டு போனோம்னா கிடைக்கக்கூடிய நன்மைகள் அளவே கிடையாதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பார்த்தோன்னா இன்க்ரீஸ்டு க்ரியேட்டிவிட்டி. அலோன் டைம் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு லெட் யுவர் மைண்ட் வாண்டர் அண்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த தனியாக இருக்கும் போது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியும் சரி, ஸ்ட்ரென்த்தும் சரி பலப்படுத்திக்கிட்டே போவோம். எந்த ஒரு மனிதர்களும் நம்ம சுற்றி இருக்க போகிறதில்ல. அவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவங்களோட தாட்டை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சலசலப்பு கிடையாது. மைண்டுக்கு அமைதியாக, எப்பா என்னை கொஞ்சம் நேரம் விட்டுருங்க, பாத்ரூம் கூட அமைதியாக உட்காந்துறேன் நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம். உட்காரும் போது எண்ணங்கள்லாம் வரும் பார்த்துக்கோங்க. நல்ல எண்ணங்களாக வரும். இது இப்படி இருக்கலாமோ, அது அப்படி இருக்கலாமோ, நம்ம வாழ்க்கை எப்படி சீரமைச்சுக்கிறது, இதுக்கு நம்ம ஏன் கோவப்பட்டோம், இதுக்கு ஏன் நம்ம கோவப்படல அப்படின்ற மாதிரி செல்ஃப் ரியலைசேஷன்லாம் இந்த தனிமையாக இருக்கும் போது தான் நடக்கும். ஒரு ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் நடக்கும். உங்களுடைய பிரெயினில் நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங்கை உருவாக்க முக்கியமான காரணம் அந்த தனிமை இருக்கும். நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன். இந்த க்ரியேட்டிவ் வேர்ல்டில் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுற ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருமே, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுறியா, நான் போய் வரையணும், தனியாக விடுறியா, நான் கொஞ்சம் எழுதணும், தனியாக விடுறியா, நான் கொஞ்சம் யோசிக்கணும், தனியாக விடுறியா, நான் போய் கதை எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தனிமையில் தான் நம்ம பிரெயின் பயங்கர ஆக்டிவாக ரொம்ப க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை நீங்கள் பண்ணி தானே ஆகணும். எப்பயுமே கிடையாது. 30 to 45 மினிட்ஸ் பர் டே அந்த தனிமை தான். அந்த தனிமையில் நீங்கள் சும்மா உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது. வாக் பண்ணலாம், தனிமையாக ஜாக் பண்ணலாம், இல்லை லிசன் பண்ணலாம் அந்த சாங்ஸு, இல்லை புக்கு ரீட் பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு ஆட்களும் இல்லாமல் தனிமையாக பண்ணணும். அப்போது உங்கள் மைண்டை பயங்கரமாக ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்னொரு ஸ்டடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பீப்புள் எப்போவுமே தனிமையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களாம் பயங்கர க்ரியேட்டிவாக இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ஸ்டடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அந்த க்ரியேட்டிவ் பீப்புளில் நீங்களும் ஒரு ஆள் தான் எனக்கு தெரியும். கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 2020 ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க, நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோஷியல் ஐசோலேஷன் அந்த லோன்லினஸ், அதாவது தனிமையாக ஒரு மணி நேரம் இருக்கிறது நம்மளுடைய நியூரல் அந்த நரம்புகளை ஸ்டிமுலேட் பண்ணி நல்ல க்ரியேட்டிவான ஐடியாஸையும்
வாழ்க்கையை மாற்று கோணத்தில் பார்க்கக்கூடிய தைரியத்தையும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் என்ன, ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மோர் சோஷியல் எனர்ஜி. எல்லாருக்குள்ளேயுமே ஒரு 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 தவறான கண்ணோட்டமும் நிறையா நேரங்களில் வந்திருக்கு. லிவிங் அலோன் டென்ஸ் டு பி நெகட்டிவ் லைட். தனியாக வாழ்கிறானா சைக்கோவாக இருப்பான், தனியாக வாழ்கிறானா அவனுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்க. ரிசர்ச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக வாழ்கிறவங்கக்கிட்ட பயங்கரமான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அவங்களுக்குள்ள நிறையா சோசியல் எனர்ஜிஸும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ கோயிங் சோலோ அப்படின்ற ஒரு புக்கு, அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோவிட்-19 நிறைய விஷயங்களை மக்கள் உணர ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ளே என்னென்ன பவுண்ட்ரிஸ் இருக்குது, எதெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற உண்மையும் உணர ஆரம்பிச்சிருக்காங்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்டு நம்மளுக்கு க்ரியேட்டிவாக இருக்கும், நம்ம வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்குது, நமக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை அமைச்சுக்குவதற்கும் இந்த மீ டைம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அந்த தனிமையான டைம் கிடைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். எஸ்பெஷலி இந்த ஃபாஸ்டர் வேர்ல்டில் எல்லோரும் இங்கே அங்கேன்னு பிஸியாக இருக்கிற இந்த உலகத்தில் நமக்குன்னு அந்த ஒரு ஓன் டைமை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நம்ம தனிமையாக இருந்து பழகியிருக்க மாட்டோம், எப்போ பார்த்தாலும் கூட்டத்தோடையே இருந்திருப்போம், நம்ம ஃபேமிலியோடையே ஜாயின் ஆகியிருந்திருப்போம். அப்போ தனிமையாக இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை அறியாமலே நம்ம ஃபீலிங்ஸை வச்சு ரொம்ப டிஸ்ட்ரெஸ் பண்ணிக்குவோம். இது கரெக்டு கிடையாது, தனியாக இருந்தால் நம்மளுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும், நம்ம மைண்ட் ரொம்ப கஷ்டப்படுத்திக்குவோம் அப்படின்ற மாதிரி நம்ம தோணியிருப்போம். அப்போது இந்த மாதிரிலாம் சேலஞ்சிங் இருந்தும் நம்ம தனிமையாக இருந்து பார்த்தோன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அலோன்னஸ் வெர்சஸ் லோன்லினஸ் ரெண்டு புரிஞ்சுக்கணும். லோன்லினஸ்ன்றது வேறு, அலோன்னஸ்ன்றது வேறு. தனிமையாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான உங்கள் லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வேறு, எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு நான் வேணும்னே தனியாக இருப்பேன் அப்படின்னு இருக்கிறது வேறு. அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கான டைமை க்ரியேட்டிவாக உங்களுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணி வாழ்க்கை சிறப்பாக அமைச்சுக்கிறதுக்கு நீங்கள் ரெடினா இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பலாம் இல்லை, டெய்லி ஒரு 30 மினிட்ஸ். அந்த நேரத்தில் நீங்கள் எதுனாலும் பண்ணலாம். அமைதியாக உட்காரணும் அவசியம் கிடையாது. மெடிடேட் பண்ணலாம், யோகா பண்ணலாம், ரன்னிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், ஒரு ஜர்னல் எழுதலாம், ரீட் பண்ணலாம், லிசன் பண்ணலாம், ஒரு மூவி தனியாக பார்க்கலாம். இது எல்லாமே நம்மளுக்குள்ள நிறைய தாட்டை ஊற வச்சுக்கிட்டே இருக்குங்க. அது நல்ல விஷயங்களை, ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமைச்சிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பதில் அதை கொடுக்க ஆரம்பிக்கும் உங்கள் மைண்டு. ஏன்னா மென்டல் ஹெல்த் இந்த நம்ம அலோன்லெஸ்ஸாக இருக்கும்போது, நம்ம தனியாக இருக்கும்பொழுது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். வாழ்நாள் முழுவதும் தனியாக இருப்பது என்பது தவறு, அது கிடையாது. டெய்லி கொஞ்சம் அளவாக லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கும். என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன அதை சொல்கிறீங்க? நீங்கள் இருந்து பார்த்துருக்கீங்களா? உங்கள் லைஃப்பில் எப்படி இந்த லோன்லினஸ்லாம் பாசிட்டிவாக இம்பேக்ட் பண்ணுதா, நெகட்டிவாக இம்பேக்ட் பண்ணுதா தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கேன். எழுதி அனுப்புங்க. RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லை, உங்களோட கேள்விகள் அடுத்த எபிசோடில் என்ன பேசலாம், இல்லை நீங்கள் அந்த பாட்காஸ்ட்டில் பேசுகிறீங்க, எபிசோடில் பேசுகிறீங்க, இல்லை உங்களோட கேள்விகள் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். உங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல், என்னுடையன்றது தவறாக சொல்லிட்டேன், நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இந்த பாட்காஸ்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வரும். உங்களுடைய சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். நண்பி உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நண்பிகள்கிட்ட ரீச் ஆவதற்கான வாய்ப்புகளை எடுத்து தரும். உங்களுக்காக மட்டும் தொடர்ந்து இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். எந்த ஒரு மணி பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நண்பிகள் எனக்கு காண்டாக்ட் பண்ணி என் வாழ்க்கை மாறிச்சு, சந்தோஷமாச்சு அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷம் மட்டும்தான் என்னை ஓட வைக்குது. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், நம்ம எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது RJ_Mano. நீங்கள் கேட்குறீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்பி. பை பாய். என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன்.
நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.